குருவடி திருவடிகளே சரணம். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக, ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே சரணம். இன்றைய ஏகாந்தமை ஏகாதசி பூஜையை ஏற்று பரந்தாமனே அமர்ந்திருக்கும் திருத்தாள்களை வணங்கி, ஐயனே, இந்த சச்சங்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூஜைக்கு நேரம் இருக்க முடியல, காலேஜ் கிளம்பி போயிட்டோம். நம்ம சிவராத்திரி கொண்டாடும் போது அதில் நிறைய காட்சிகள் வந்தது. அது குறிப்பிட்டு சொல்கிற ஒரு சில காட்சிகள் மட்டும் கேட்குன்னு நினைக்கிறேன். குரு, அகத்தியன், தேவி, சக்தி 3 பேரும் உட்காந்துருக்காங்க. மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உட்காந்துருக்கும்போது யார் யார் உட்காந்துருக்கா? நீங்க 3 பேரும் சாமி. அம்மா, நீங்க, அகத்தியன். எங்க வரிசையா எங்கன்னு தெரியல, ஒரு இடத்துல வரிசையா 3 பேரும் உட்காந்துருக்கீங்க. நான் என்ன செய்கிறேன், வந்து பார்த்துட்டு 3 பேரையும் 3 தடவை சுற்றுன்னு சுற்றுறேன். திரும்பி எங்கேயோ போயிட்டு வரேன். எனக்கு இன்னும் திருப்தி அடையாமல் திரும்பி வந்து 3 முறை சுற்றிட்டே இருந்துட்டு ஒரு 3-4 தடவை பண்ணிட்டேன். அப்புறம் அதே ஞாபகத்தில் அப்படியே முழிச்சு நான் அங்கே வீட்டிலேயே முடிச்சுட்டேன். அதே மாதிரி அதே காட்சி இங்கே தவத்தில் இருக்கும்போது கிடைச்சது. இது ஒரு காட்சி. அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசி தவத்தில் நினைக்கிறேன், நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், எல்லாரும் அப்படியே மேலேயே போகிறோம், அப்படியே மேலே போகிறோம் எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது. அப்படியே உயிரோட கையில அகதி பெருமாண்ட கேட்பான். எல்லாரும் அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் அந்த தவம் முடிஞ்சு போச்சு. காட்சி தம்பி. சரி, அது சூட்சமத்த அகத்தி பெருமான் சொல்லுவார். வேற என்ன மறந்து போச்சு. இது எனக்கு அப்படியே மனசுலயே இருந்துட்டு இருந்து. அப்புறம் வந்து நம்ம இதுக்காக ஆசை சொல்லியிருந்தாங்கல்ல சாமி, நம்ம திருக்கல்யாணம். ஆமா, அதை வந்து நான் கண்ணை மூடி தியானந்துட்டு அந்த ஆசையை 2-3 திரும்பி திரும்பி கேட்கும்போது என் குருநாதரும் அம்மாவும் தான் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. குருநாதரும் அம்மா 2 பேரும் முன்னாடியே வந்து நிக்கிறாங்க. ஆமா, அன்னைக்கே சொன்னீங்க. எல்லாம் அகத்திய பெருமான் கேட்போம். உயர்வான விஷயங்க தான் கேட்டிருக்கிய. ஓம் அகதீஷாய நமக. இறை ஆடல் நிகழும், இறை உரையாடல் இணைந்து நிகழும், பிரபஞ்ச மகாசபையில் நடந்தேறும் ஒவ்வொரு பூஜை வேலைகளிலும் காண்கின்ற அபிடேக நிகழ்வுகள், ஆராதனை நாமவழி பாடல்கள் இயக்குகின்ற வேலைகள் யாவும் நடக்கின்ற தலம், நடந்தேறுகின்ற தலம் நிச்சயமாய் அது திரு கைலாய தலமே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இயல்பு நிலையில் பூவுலகில் ஒரு தலமதை தேர்ந்தெடுத்து அத்தலத்திற்குரிய அற்புதமான ஆற்றல்களை வழங்கி, அத்தலத்திற்குரிய ஆற்றல்களை வழங்குகின்ற பொழுது ஆற்றல்களை கிரகித்து தனக்குரிய ஆற்றலை அவன் ஆற்றல் கொண்ட ஆசான் மூலமாக உலகிற்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான ஆயுதம் கிடைத்த ஆசான் அமர்ந்த தலம் திரு கைலாய தலமே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அத்தலமதில் நடந்து இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் தன்னுடைய அடியாள்களை மனதில் அற்புதமாக கைலாய தலத்தில் நடந்தேறுகின்றது என்கின்ற எண்ண நிலைகளோடு, எண்ணத்தில் இருக்கும் இறைவண்ண நிகழ்வுகளோடு வலம் வருகின்ற பொழுது, இல்லமதில் அமர்ந்த பொழுதும் சயன காலங்களிலும் வருகின்ற அற்புதமான காட்சிகள் யாவும் இறை சபை ஆசானோடு இணைந்த தேவி அகத்தியனோடு காண்கின்ற காட்சி அது நிச்சயமாக கைலாய காட்சியே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இறை சபை ஆசானும் அகத்தியனும் தேவியும் அமர்ந்திருக்கின்ற பொழுது சிவபார்வதி அகத்தியனை சுற்றி வந்து எங்கோ சென்று வந்து மறுபடியும் திருப்தி அடையாது சுற்றி வருகின்ற அற்புதமான காட்சி. இது உணர்த்தும் நிலை என்ன, உணர்ந்த நிலை என்ன, உமக்கு உணர்த்துகின்ற பொழுது அகத்தியன் உலகிற்கு உணர்த்துகின்ற நிலை என்ன? எங்கு சுற்றி வந்த பொழுதும், எங்கெங்கு எத்தலமதில் சுற்றி வந்து வணங்கி வந்த பொழுதும், இதற்கு முன்பாகவும் எந்தெந்த தலங்களில் சுற்றி வந்த பொழுதும் தன்னுடைய அடி ஆழ்நிலை மனதில் இருக்கக்கூடிய ஆன்ம நிலைக்குள், ஆன்மாவிற்குள்
அகத்திற்குள் இருக்கும் அகம் என்பது அகலாது, நான் என்ற நிலை என்பது அகலாது, என்னால் பயணப்படுகின்ற நிலை, என்னால் கண்ட நிலை, யாம் கொண்டு சென்று அங்கு அமர்ந்து அதனை கண்ட நிலை என்கின்ற நிலையில் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு இறை சபையோடு வந்து கலக்கின்ற பொழுது அத்துணை நிகழ்வுகளும் நம்மால் நிகழ்த்தப்படுவது அல்ல, இறையால் நிகழ்த்தப்படுகின்றது என்கின்ற சூட்சமத்தோடு இறை சபை ஆசானுக்குள் இருந்து கூறுகின்ற ஞான உபதேச நிலைகளால் உண்மையை மெல்ல 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 உணர்கின்ற காலத்தில் நீர் எங்கு சென்றாலும் அது நிலை கொள்ளாது. இறை சபையினுடைய ஆசானையும் தேவியையும் அகத்தியனையும் சுற்றி வருகின்ற பொழுது அண்டம் முழுவதும் சுற்றி வந்த அற்புதமான ஞான பரிசினை பெறுகின்றாய் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மை, இதுதான் இறை சூட்சமம். இதைத்தான் சித்தன் முகப்பு உரையில் சீடர்களுக்குரிய தனி தத்துவமாக உரைத்தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் கூறினான் சித்தன் முழு நிலையில் முதல் நிலையில் ஏற்கின்ற நிலை. அவ்வாறு ஏற்கின்ற பொழுது உள்ளுக்குள் நடைபெறுகின்ற மாற்றங்கள், ஆன்ம நிலை மாற்றங்கள், ஆத்ம மாற்றங்கள், உள்ளுக்குள் நிகழும் ஞான மாற்றங்கள், ஞான காட்சி நிலை மாற்றங்கள் தான் உமக்கு கிடைத்த அற்புதமான காட்சி என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை எங்கிருந்து வரும்? தன்னை இழக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைத்தோமே, தன்னை கடக்க வேண்டும் என்று அகத்தியம் உரைத்தோமே. தான் என்கின்ற நிலையில்லா ஒரு ஞான தத்துவத்தோடு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் இல்லத்தில் அமர்ந்திருந்தாலும் அவன் இல்லம் சபையாக மாற்றப்பட்டு சபையில் இருக்கும் ஆசானும் தேவியும் அகத்தியனும் நிச்சயமாக இல்லத்தில் குடியிருப்பார்கள் என்பதற்கு நீ கண்ட காட்சி ஒரு சான்று என்று கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கண்ட காட்சி சிவ இரவு பெருவிழாதனிலே அனைவரும் ஆகாய மார்க்கமாக பறப்பது போன்ற அற்புதமான காட்சி உண்மை. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பரிமாணங்களில் அமைந்திருக்கின்றது. ஒரு பரிமாணத்தில் ஒரு பரிணாமத்தில் நீ அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்ட காட்சி இச்சபையினுடைய மேல் அடுக்கு தளத்தில் அமர்ந்திருந்தாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒவ்வொரு அடுக்கடுக்கான படிநிலைகளை நோக்கி சீடர்கள் செல்ல வேண்டும். சீடர்கள் ஆசானாக மாற வேண்டும். அவர்களுக்கு ஆசானாக அவர்களுக்கு ஆசானாக மாறி இப்பூவுலகிற்கு ஆசானாக சிவமகா வாழை சித்தனாக வலம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடுதான் சிவ சபையும் ஆசானும் அகத்தியமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பயண நிலைதனில் ஒன்றாக பயணிக்கின்ற சீடரே கோவில் மாநகரின் அற்புத அருள்நிறை செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரையாய் அமர்ந்து அருள்பாலிக்கும் முதல் இறை சுவடி அமர்ந்த தலமதில் இருந்து இறை சபை நாடி வந்து இல்லத்தை சபையாக மாற்றி சபைக்கு உன் இல்லத்தை அர்ப்பணித்து வலம் வருகின்ற சீடரே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல்ல ஆசிகள் ஏகதசி பெருநாளின் ஆசிகளை சிவமகா வாழை சித்தன் கரங்களில் இருந்து வாழ்த்தி மகிழ்ந்தவர்கள். ஓம் அகதீசாய நமக. ஐயன் இன்னொரு மறந்துட்டேன். இன்னைக்கு பூஜையில வந்து இந்த வந்து நீங்க தீபம் காட்டினா அந்த நெளிஞ்சு அப்புறம் திரும்பி நெளிஞ்சு நெளிஞ்சு ஆமா, அதான் அடிக்கடி நெளியுது. அப்படி தீபம் காமிக்கல அப்படி நெளி நடந்து வரும்போதும் அதே மாதிரி அது அடிக்கடி அந்த கோல தீபாரண காமிக்கல அந்த உடம்பு வந்து அடி இல்லா நிலையுது. அத்தனைக்கான அகத்திய பெருமாண்டுக்காக உள்ள அத்தனை ஆற்றல் இருக்கு அந்த இதுக்குள்ள. தீபாரணையும் அவங்க அகத்திய பெருமாண்ட கேட்பான். ஓம் அகதீசாய நமக. இறை கோமாதாவாக ஞான நிலைகளை ஆதியிறை சூட்சம நூல் மூலமாக உலகிற்கு உன்னதமாய் பறைசாற்றும் இறை சபை ஆசானுடைய அருள் நிலைகளை ஆற்றல் நிலைகளை அவனுக்குள் இருக்கும் இறை கணங்களின் நிலைகளை தாங்கிய அருட்கோமாதாவாக அதை நீராட துவக்குகின்ற காலம் முதல் அதற்குள் பணி செய்ய துவங்குகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அக்கோமாதாவை திரு பூஜைக்காக புனர்ஜென்ம பூஜைக்காக நீராட துவங்குகின்ற காலம் முதல் அது நீராட்டம் பெறுவது, அத்தகைய நீராடல் பெறுவது ஒவ்வொரு கணங்களும் சிவமகா வாழை சித்தனுடைய திருவுடலில் இருந்து பிரிந்து அது கோமாதாவில் நின்று நீராடல் பெறுகின்றது ஒவ்வொரு துளிகளிலும் இருந்து என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நீராடல் பெற்ற கணங்கள்
ஒவ்வொன்றாய் சிவமகா வாழை சித்தன் அருட்கரத்தின் மூலம் தூபதீப ஆராதனைகள் காட்டுகின்ற பொழுது ஒவ்வொன்றாக வந்து நிற்கின்ற அற்புதமான சரணாகதி கொண்ட சீடர்களின் சரீரங்களிலே புகுகின்றது வினைகளை அகற்ற என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு கோமாதாவின் ரோம கூறுகளிலும் இருந்து ஒவ்வொரு கணங்களின் ஆற்றல் வெளிச்செல்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. ஆகவே அது புனர்ஜென்ம கோமாதா பூஜையாக அது கருதப்படுகின்றது. தேவலோக சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், அற்புதமான கந்தர்வர்கள், ரிஷிமார்கள் எல்லாம் வந்து நின்று வணங்கி வாழ்த்தி அவர்கள் ஆற்றலை கோமாதாவிற்குள் புகுத்தி அதன் இரு விழிகளின் மூலமாகவும் அது செல்கின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு கோமாதாவின் ஒவ்வொரு பகுதி நிலைகளில் இருந்தும் ஆற்றல் பேரிட்டு கிளம்புகின்றது. நிற்பது கோமாதா அருள் வடிவாய் சிவமகா வாழை சித்த வடிவம் என்று அகத்தியன் வாழ்த்தி அமர். ஓம் அகதீசாய நமக. திருப்பாதங்களில், குருவின் திருப்பாதங்களில் எங்கள் கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குறோம். உங்க பாலகனுக்கு சென்னையில் அசோக் லேலன்ல வேலை கிடைச்சி போயிட்டு இருக்கான். இதுலயே அவன் நல்லபடியா இருந்து ஒரு நல்ல பதவிக்கு வந்து இந்த பிரபஞ்ச சபைக்கும் பிரபஞ்சத்துக்கும் அவன் ஏதாவது நல்லா செய்யணும். அதுதான் எனக்கு ஆசை. எத்தளமதில் பணியாற்றிய பொழுதும் அத்தளமதில் அருகாமையில் நடந்தேறும் அற்புதமான சச்சங்க பெருவிழாக்களுக்கும் ஏற்றம் கொண்ட கிளை சபையினுடைய அருள் உத்வேக முன்னேற்ற நிலைகளுக்கும் பக்கபலமாக நின்று சிவசபை ஆசான் அறிவுரை கேட்டு ஆற்றல் கொண்டு ஞானத்தோடு வளம் வருகின்ற சீடனாக வளம் வர அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.